ஒரு நாய் ஆய்வக அலமாரியை நோக்கி பாய்ந்தது. மருந்துப் பொருட்கள் சிதறி விழுந்தன. ஆனால் அது காயமின்றி எழுந்தது. உடலை உதறியது. மற்ற விலங்குகளின் மரபணுக்கள் அதன் உடலில் செலுத்தப்பட்டதால் இப்போது அது சிறுத்தை போல் ஓடவும் கழுகு போல் பறக்கவும் முடியும். அது வீட்டை விட்டு வெளியேறி தெருவில் ஓடியது. அங்கே ஒரு வயதான காவலர் அதை வழிதவறிய நாய் என்று கருதி தத்தெடுத்தார். ஒரு நாள் பசியெடுத்த அந்த நாய் தின்பண்டம் தேடியபோது சோஃபாவுக்கு அடியில் ஒரு டென்னிஸ் பந்தைக் கண்டது. அதை எடுக்க முயன்ற அடுத்த நொடி முழு சோஃபாவும் சரிந்தது. அந்த நாய்க்குட்டிக்கு பறக்கும் சக்தியும் இருந்தது. ஒருமுறை கடத்தப்பட்ட பெண்ணையும் காப்பாற்றியது. அதன் எஜமானன் அதன் அசாதாரண சக்தியை உணர்ந்ததும் ஒரு பறக்கும் தட்டை எறிந்தார். அந்த நாய் அதை துரத்திப் பிடித்து பூமியை பலமுறை சுற்றி வந்தது, சூப்பர் மீன் போல. எனவே உரிமையாளர் அந்த நாயை ஒரு சூப்பர் ஹீரோவாக மாற்றி நகரைக் காக்கும்படி பணித்தார். அந்த நாயும் தன் வாக்குறுதியை நிறைவேற்றியது. நகர மையத்தில் ஒரு வெடிகுண்டைக் கண்டுபிடித்து அதை 3000 மீட்டர் ஆழத்தில் புதைத்து நகரத்தை ஆபத்திலிருந்து காப்பாற்றியது. அது நகரத்தின் நாயகனானது.